திருக்குறள் சிந்தனை. விருந்தில்லாத நாள் வீண் என்பது முதுமொழி. அதாவது தன் இல்லம் நாடி வருகின்ற விருந்தினரை நாளும் நாளும் பேணி வருகின்றவனுடைய வாழ்க்கை வளர்ந்தோங்கி வருமே ஒழிய எந்நாளும் யாதும் வருந்தி அழியாது. ஒருவன் பிறர்க்கு ஈதலாலும் விருந்து புரிவதாலும் பொருள் வளம் குறையுமாயினும் அவன் புறத்தே செய்கின்ற வினை முயற்சியாலும் அகத்தே சுரந்து வருகின்ற புண்ணியத்தாலும் அவன் வாழ்க்கை வளர்ந்தோங்கி வருமே ஒழிய தளர்ந்து தாழ்ந்து போகாது. இறைத்து வருந்தோறும் கிணற்றில் ஊற்று நீர் பெருகி வருதல் போல விருந்தினரை புறந்து வருந்தோறும் வீட்டில் பொருள்வளம் பெருகி வரும். அறம் பொருள் இன்பங்கள் வாழ்வின் பயன்கள். அறவழியே பொருளை ஈட்டலும் அறங்களை ஆக்கவும் இன்பங்களை நுகரவும் மனிதன் உரிமையாளன் ஆகின்றான். பிறர்க்கு உதவி புரிந்து வருவதால் நாளும் அறம் பெருகி வளர்கிறது. ஆதலால் வாழ்க்கை நலமுறச் சிறந்து திகழ்கிறது. ஆகவே விருந்திலோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் என்றார் ஔவை. ஆகவே வந்த விருந்தினரை சிந்தை மகிழச் செய்து வந்தால் அக்குடி வாழ்க்கை எவ்வகையும் தாழாது புகழ் மிகுத்து வரும் என்று தெய்வப்புலவர் விருந்தோம்பல் அதிகாரத்தில் வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து படுதல் இன்று என்றார். நாளையும் சிந்தை.